பிரான்சின் பனியோலே பகுதியில் உள்ள ஒரு சமூக குடியிருப்பு வளாகத்தில் 4வது மாடி பால்கனியின் தடுப்புச் சுவர் சரிந்து விழுந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் அதிர்ஷ்டவசமாக இந்த சிமெண்ட் கட்டமைப்பு கட்டிடத்தின் நுழைவாயிலுக்கு முன்னால் விழுந்த போது அங்கு யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் நீண்ட காலமாக தங்களது வீடுகளின் தரம் மோசமடைந்து வருவதை குற்றம் சாட்டுகின்றனர். சுவர்களில் ஈரப்பதம், பெயிண்ட் உரிதல் மற்றும் வெடிப்புகள் போன்ற பாதிப்புகள் பல ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும், இதுகுறித்து நில உரிமையாளரிடம் பல முறை கடிதங்கள் வாயிலாக முறையிட்டும் எவ்விதமான புதுப்பிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர்கள் கோரி சம்பவ இடத்திற்கு வந்த வீட்டு வசதி ஆணையம் இந்த விபத்து குறித்து விரிவான நிபுணர் ஆய்வு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. குடியிருப்பு வளாகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உடனடியாக தாங்கிகள் பொருத்தப்பட்டன. எனினும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள கட்டிடத்தில் பணியாளர்கள் நேரடியாக சென்று சரிபார்ப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆபத்தான சூழல் காரணமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட சென்ற தொழிலாளர் ஒருவர் அங்கு செல்ல மறுத்துவிட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்துள்ள வீட்டு வசதி ஆணையம், சிமெண்ட் சிதைவினால் ஏற்படும் அபாயங்களை தவிர்க்க தாங்கள் அவ்வப்போது பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறுகிறது. மேலும் இந்த முழு கட்டிடத்தையும் முழுமையாக புதுப்பிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்து பிரான்சின் பழைய சமூக குடியிருப்புகளில் நிலவும் பாதுகாப்பு குறைபாடுகளை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. தங்களது வீடுகளின் நிலை குறித்து அச்சத்தில் இருக்கும் குடியிருப்பாளர்கள் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.